إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய வெள்ளி ஹுத்துபாவிலே இஸ்லாமிய திருமணமும் இன்று நம்முடைய நடைமுறையில் உள்ள திருமண முறைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு முஸ்லிம் அன்றாட வாழ்க்கையில் குடும்பவியல் குறித்து, அதிலும் குறிப்பாக திருமணத்தோடு ஒட்டிய சட்டதிட்டங்கள் குறித்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எதையெல்லாம் அறிந்து வைத்திருக்க வேண்டுமோ அந்த செய்திகளில் மிக பிரதானமான விடயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக ஒரு விடயத்தை ஆழமாக உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், உலகத்திலே நாங்கள் வாழுகிற காலத்தில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் தங்களை ஒரு வழிகட்ட ஒரு நிலையிலே இருந்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு போக்கிலே இருந்து நாங்கள் இப்பொழுது அல்லாஹ்வினுடைய பேர் அருளின் காரணத்தினால் இப்போ நேர்வழிக்கு வந்துவிட்டோம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், பயணிக்கிறோம் என்ற ஒரு மனதிருப்தியோடு பல அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதன் அவன் கொள்கையில் இருக்கிறானா அல்லது இஸ்லாத்தினுடைய தூய்மையான கொள்கையில் போலியாக அவன் நடித்து கொண்டிருக்கிறானா என்பதை உரசி பார்க்கக்கூடிய ஒரு கட்டம் இருக்கும் என்று சொன்னால், மனித வாழ்க்கையில் இரண்டு கட்டங்களை குறிப்பிட முடியும். ஒன்று என்ன? மிக துயரமான ஒரு கட்டம். இரண்டாவது மிக மகிழ்ச்சியான இன்னொரு கட்டம். இந்த இரண்டு நிலைகளிலும் ஒருவன் கொள்கைவாதியா இல்லையா என்பதை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். துயரமான கட்டம் எது என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஷிர்க் பிதுஆக்களை நாங்கள் எதிர்த்து வந்திருப்போம். பிதுஅத்தினுடைய வாசனை என்னுடைய வாழ்க்கையில் வீசிவிடக்கூடாது, என்னுடைய வீட்டுச் சூழலில் என்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில் நான் பழகக்கூடிய நண்பர் வட்டத்திலெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான அம்சங்கள் நடைபெற்றால் எங்கள் கோபம் கொப்பளிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்படியெல்லாம் கோபத்தை கொப்பளிப்பவர்கள் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலே நெருக்கமான அன்பர்களுக்கு மத்தியிலே ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவுடைய நிலையிலே தருணத்திலே ஒருவன் எந்த பிதுஆக்கள் அரங்கேற்றப்பட்டாலும் அதை பெரிதாக அலட்டிக் கொள்வது இல்லை. ஆனால் அவன் தன்னை ஒரு கொள்கைவாதியாக அடையாளப்படுத்துவான். ஏனப்பா இதை நீங்கள் அலட்டிக் கொள்கிறீர்கள்? இல்லை, கூட்டுதுவா நடக்கிறது, இன்னும் உண்டான பிதுஆக்கள் நடைபெறுகின்றன, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விதத்திலே ஜனாசாவினுடைய வீட்டிலே பல கிரிகைகள்
அரங்கேற்றப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீர்களா என்றால் எல்லோரும் சோகத்தில் இருக்கிறார்கள், எல்லோரும் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் போய் நாம் குர்ஆன் சுன்னா என்று சண்டை பிடிப்பதா? இந்த துயரத்துக்கு மத்தியில் சண்டை பிடித்தால் நாமல்லவா குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவோம் என்ற ஒரு விமர்சனத்திற்கு அஞ்சி அந்த ஜனாசாவுடைய வீட்டு சூழ்நிலையில் தன்னுடைய கொள்கையிலே கொஞ்சம் சமரசம் செய்து போவதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு சாரார். அடுத்த கட்டம் எது? வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மிக மகிழ்ச்சியான ஒரு கட்டம். அதுதான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்திக்கின்ற தன்னுடைய சொந்த திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது தான் முன்னின்று நடாத்துகின்ற தன்னுடைய உறவுக்கார திருமண நடைமுறைகளில் ஒன்றாக இருக்கலாம். இந்த திருமண வீடுகளில் சந்தர்ப்பங்களில் ஒருவனுடைய கொள்கையை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். எத்தனையோ விவகாரங்களில் பிதத்தை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்த அன்பர்கள் கூட தன்னுடைய வீட்டு திருமணம் என்று வந்து விடுகிற போது அந்த திருமணத்திலே எத்தனையோ மார்க்கத்திற்கு எதிரான அம்சங்கள் அரங்கேற்றப்படும். அல்லாஹ்வும் தூதரும் வழிகாட்டாத பிரமத கலாச்சாரங்கள் அல்லது ஊர் மரபுகள் என்ற அடிப்படையிலே திணிக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான எத்தனையோ நடத்தை பிறழ்வுகள் எல்லாம் அந்த கல்யாண வீட்டிலே நடக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் அவன் தட்டி கேட்க மாட்டான். ஏனென்றால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம் நான் மட்டும் சண்டை பிடித்தால் இவனுக்கு எல்லா இடத்திலையும் சபை குழப்பி இவன்தான், எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தூண்டிவிடக்கூடியவன் இன்ன மனிதன்தான் என்கிற ஒரு விமர்சனக்கனை என்னை நோக்கி வீசப்படுமா இல்லையா? அந்த பழிச்சொல்லுக்கு பயந்து அந்த சந்தோஷமான திருமண வீட்டில் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால், மார்க்கத்திற்கு முரணாக ஒரு பிதுஆ அரங்கேற்றப்பட்டால் அதை பெரிதாக அலட்டி கொள்ளாமல் அசத்தியத்தோடு சமரசம் செய்து போகின்ற பல அன்பர்களை சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டு கட்டங்களும் ஒரு கொள்கைவாதியை நாடி பிடித்து அறியக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு கட்டங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது அம்சம். இரண்டாவதாக, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண சட்டங்களை நாம் எடுத்து பார்த்தால் திருமறை குர்ஆனிலே சூரா ராதினுடைய 38வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா முதலாவது அடிப்படையை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். முதலாவது அடிப்படை என்ன? இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தனித்து பயணிக்க கூடாது. அவர்கள் திருமணம் என்கின்ற அந்த கணவன் மனைவி என்ற உறவு பாலத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டாக வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே வைத்திருக்கிறான். நான் திருமணம் செய்ய மாட்டேன், எனக்கு வேலை சோழிகள் இருக்கின்றன, நான் கல்வித்துறையிலே முன்னேற வேண்டும், எனக்கு பொருளாதார சிக்கல் இருக்கின்றது, அல்லது இன்னொரு காரணங்களை முன்வைத்து ஒரு மனிதன் திருமணத்தை காலம் தாழ்த்துவதையோ அல்லது திருமணமே செய்யாமல் வாழ்வதையோ இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலக்கது அர்சல்னா ருசுலன் மின் கபலிக, நபியே உங்களுக்கு முன்னர் பல இறை தூதர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ துர்ரியா, அவர்களுக்கு மனைவியரையும் மக்களையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் குறித்து 3 நபித்தோழர்கள் கேள்வி கேட்டார்களா இல்லையா? அப்பொழுது சொல்லப்பட்ட பதிலில் அந்த 3 நபித்தோழர்களும் திருப்தி அடையவில்லை. அல்லாஹ்வின் தூதர் யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு புனித மனிதர். அப்படி இருக்கையில் அவர் குறைவான விதத்தில் அமல் இபாதத்துக்கள் செய்தாலும் அது அவருக்கு போதுமானது. ஆனால் நாங்கள் பாவச்சகதியில் புதைந்து கொண்டிருக்கிற நாம்
எங்களுக்கு இந்த ஒரு சில இபாதாக்கள் போதாது, எனவே நாங்கள் என்ன செய்வோம், இப்படி முடிவெடுப்போம் என்று ஒருவர் என்ன முடிவெடுக்கிறார், நான் இதன் பிறகு பகலெல்லாம் தொடர் நோன்பு நோக்கப் போகிறேன். அடுத்தவர் முடிவெடுக்கிறார், நான் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன். மூன்றாவது மனிதர் முடிவெடுக்கிறார், வாழ்க்கையில் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாகவே நான் வாழ்ந்துவிட்டு போகப் போகிறேன். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் செவிமடுத்தவுடன் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தானா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மூன்று தோழர்களையும் பார்த்து என்ன சொன்னார்கள், அன்துமுல்லதி குல்தும் கதா கதா, இப்படி பேசியது நீங்கள் தானா, அமா வல்லாஹி இன்னி லா அஹ்ஷாக்கும் லில்லாஹி வா அத்காக்கும் லஹு, உங்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக அஞ்சக்கூடிய மனிதன் நானாகத்தான் இருக்கிறேன். லாக்கின்னி அசூமு உஃப்தீர், நான் நோன்பு நோட்கிறேன், நோன்பை விடுகிறேன். வா உசல்லி வா அர்குத், நான் தொழுகிறேன், உறங்குகிறேன். வா தஸவ்வஜுன் நிசா, நான் பெண்களை திருமணம் செய்து குடும்பமாக வாழுகிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய இந்த வழிமுறையை யார் பின்பற்றவில்லையோ, புறக்கணிக்கிறானோ, அவன் என்னை சார்ந்தவன் கிடையாதப்பா என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். என்றால் திருமணத்தை ஒருவன் புறக்கணித்தால் அவன் முஸ்லிம் இல்லை. நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்தால் அவன் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவதாக, இந்த திருமணம் என்பது ஏன், திருமணத்தினுடைய நோக்கம் என்ன, இஸ்லாம் ஏன் திருமணம் செய்யுமாறு ஒரு வழிமுறையாக அதை எங்களுக்கு விதித்திருக்கிறது என்று நாங்கள் நோக்கினால் மூன்று பிரதானமான நோக்கங்களை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக சூரத்துர் ரூமினுடைய 21வது வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லி தஸ்குனு இலைஹா, உங்களில் இருந்து ஒரு ஜோடியை அல்லாஹ் ஏன் படைத்தான் தெரியுமா? ஒரு கணவனுக்கு மனைவி எதற்காக என்று தெரியுமா? ஒரு ஆணுக்கு பெண் எதற்காக என்று சொன்னால், லி தஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலம் இந்த ஆண் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. திருமணம் என்கிற பந்தத்தை, சொந்தத்தை அல்லாஹ் தஆலா மார்க்கமாக விதித்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். எதற்காக என்றால் அடிப்படை நோக்கம் லி தஸ்குனு இலைஹா, கணவனின் மூலம் மனைவி மன நிம்மதி பெற வேண்டும், மனைவியின் ஊடாக கணவன் வாழ்க்கையில் நிம்மதியை அனுபவிக்க வேண்டும். இந்த இலக்கு எட்டப்பட்டால் அவன் திருமண வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைந்து விட்டான், குடும்ப வாழ்க்கையில் அவன் பாஸ் பண்ணிவிட்டான். திருமணம் முடித்து 10 ஆண்டு காலம் ஆகிறது, மகிழ்ச்சி இல்லை, மன நிறைவு இல்லை, எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற ஒரு நிலைதான் இருவருக்கு மத்தியில் நீடிக்கிறது என்று சொன்னால் திருமணத்தின் இலட்சியத்தை அந்த தம்பதியினர்கள் அடைந்து கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தம். இது முதலாவது இலக்காக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது இலக்காக சூரத்துன் நிசாவினுடைய 1வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்தானே அந்த இறைவனை மக்களே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து தான் வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவரில் இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்தான். திருமண வாழ்க்கையின் இரண்டாவது இலக்கு சந்ததி விருத்தி, பிள்ளைகளை அதிகம் பெற்றுக்கொள்வது என்று அல்லாஹ்வுடைய இந்த வேதம் எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப்
இளைஞர்களே, மனிஸ்ததாக மின்குமுல் பா, உங்களில் யாருக்கு வசதி இருக்கிறதோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் ஃபைன்னஹு அகல்லுலில் பஸர், அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். வ அஹ்ஸனுலில் ஃபர்ஜ், உங்களுடைய கற்பை காக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர் திருமணம் செய்தால் அந்த திருமணமானது ஒரு மனிதனுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், அவனை ஒழுக்க சீலனாக இந்த உலகத்திலே வாழச் செய்ய வேண்டும். திருமணம் முடித்திருக்கிறான், ஆனால் ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழுகிறான். திருமணம் முடித்து மனைவியோடு வாழுகிறான், ஆனால் அந்நிய பெண்களை பார்க்கிறான். திருமணம் முடித்து பிள்ளை குடும்பம் சகிதம் இருக்கிறான், ஆனால் வாழ்க்கையில் அசிங்கமும் அனாச்சாரமும் நிறைந்து காணப்படுகிறது என்றால் அவன் திருமணத்தின் இலக்கை அடையவில்லை, நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இது மூன்றாவது அம்சம், திருமணத்தினுடைய இலக்கு. நான்காவதாக, ஒரு திருமண வாழ்க்கை என்று வந்தவுடன் இஸ்லாம் எதை சொல்கிறது? உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு துணைவியை நீ தேர்ந்தெடுக்கிற போது, அல்லது ஒரு பெண் தன் வாழ்க்கைக்கான துணைவனை கணவனை தேர்ந்தெடுக்கின்ற போது நீங்கள் எதை அளவுகோலாக முன்வைக்க வேண்டும் என்ற அளவுகோலை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்ககுல் மர்ஆ லி அர்பா, ஒரு பெண்ணானவள் 4 காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். அந்த 4 காரணங்கள் என்ன? லி மாலிகா, சொத்துக்காக, வலி ஹசபிகா, பரம்பரைக்காக, வ ஜமாலிகா, அழகு சௌந்தரியத்திற்காக, வலி தீனிகா, மார்க்க பற்றிற்காக, ஃபல்ஃபர் பிதாத்தின் தரிபத்தியதாக்க, மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து வாழ்க்கையில் வெற்றியடைந்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுகிறார்கள். அவர் திருமண வாழ்க்கையில் ஒரு ஆண் தன் வாழ்க்கைக்கான துணைவியான மனைவியை தேர்ந்தெடுக்கிற போது, அல்லது ஒரு பெண் தன் கணவனை தேர்ந்தெடுக்கின்ற போது சொத்தை பார்க்க கூடாது, அழகை பார்க்க கூடாது, குடும்ப அந்தஸ்தை பார்க்க கூடாது. இந்த மூன்றையும் தாண்டி முதலாவது பார்க்கப்பட வேண்டியது என்ன? இவனிடம் மார்க்கம் இருக்கிறதா, இந்த பெண்ணிடம் இஸ்லாம் இருக்கிறதா, ஷிர்க்கு இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா, ஒழுக்கங்கள் இருக்கின்றனவா, நற்குணங்கள் அணிகலனாக இந்த கணவனிடம் இருக்கிறதா என்பதைத்தான் ஒரு பெண் பார்க்க வேண்டும், ஒரு ஆணும் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனிலே சூரா பக்கராவினுடைய 221வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், வலா தன்கிகுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, எந்த ஒரு மூமினான ஆணும் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம், அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும். வல அமத்துன் மூமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவு ஆஜபத்கும், ஒரு மூமினான அடிமையான ஆண், அடிமையான ஒரு பெண் ஒரு முஷ்ரிக்கான அழகு சௌந்தரியமிக்க ஒரு பெண்ணை விட உங்களுக்கு ஏற்றமானவள், சிறந்தவள் என்று அல் குர்ஆன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மூமினான பெண்ணை ஒரு முஷ்ரிக்கான ஆணிற்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்கவும் வேண்டாம். அந்த மூமினான முஷ்ரிக்கான ஆண் ஒரு மூமினான அடிமை ஆணை விட அழகு வாய்ந்தவனாக, சுண்டி இழுக்கக்கூடியவனாக அவன் இருந்தாலும் சரி, அந்த முஷ்ரிக்கை விட ஒரு அடிமையான மூமினான ஆண்தான் உங்கள் பெண்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு காரணத்தை சொல்கிறான். உலாஇக யதுஊன இலன்னார், முஷ்ரிக்கான ஆணும் பெண்ணும் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கிறார்கள். ஆனால் வல்லாஹு யதூ இலல் ஜன்னா வல் மக்ஃபிரா, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் அழைக்கிறான். அவர் திருமண சட்டம் என்று வருகிற போது இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரதானமான அடிப்படை என்ன? வாழ்க்கை துணைவியை, துணைவனை நாங்கள் தேர்ந்தெடுக்கிற போது அவன் ஷிர்க்கு இல்லாத நிலையில் இருக்கிறானா, ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறானா,
அவனிடம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற எந்த ஒரு வாடையும் இல்லையா என்பதை மிக நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இன்று நடைமுறை என்ன? சொத்தை பார்க்கிறோம், சுகத்தை பார்க்கிறோம், அழகை பார்க்கிறோம், சௌந்தரியத்தை பார்க்கிறோம், சமுதாயத்தினுடைய அந்தஸ்துக்களை பார்க்கிறோம். ஆனால் தங்களை ஏகத்துவவாதிகளாய் குர்ஆன் சுன்னாவை நடைமுறை வாழ்க்கையில் 100% பின்பற்றக்கூடிய கொள்கைவாதிகளாய் நாங்கள் படம் காட்டி திரிகிறோம். திருமணம் துணைவி துணைவன் என்று வந்துவிட்டால் அதில் தடம் புரண்டு போவதை பார்க்கிறோமா இல்லையா? திருத்திக் கொள்ளலாம், பிறகு கொள்கையை சொல்லிக் கொடுக்கலாம். என்னுடைய வீட்டில் தானே வாழப்போகிறாள், நான் கொள்கையை சொல்லி அவளை தௌஹீதின் பால் குர்ஆன் சுன்னாவின் பால் அவளை எடுத்துக்கொள்வேன், மீட்டுக்கொள்வேன் என்பது எல்லாம் சப்பை கட்டு. உள்ளத்தை திருப்புகின்ற, சத்தியத்தில் நிலைநிறுத்துகின்ற அந்த தன்மையை ஆற்றலை உனக்கு யார் தந்தது? உள்ளங்களின் சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் உள்ளம் இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அதிகாரத்தை தந்தானா? சிறுக்கான பெண்ணினுடைய உள்ளத்தை மாற்றுகின்ற அளவுக்கு. அப்ப அதையெல்லாம் ஒரு காரணமாக முன்வைத்து மார்க்கமில்லாத துணைவர்களை, துணைவியர்களை ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ நாங்கள் தேடக்கூடாது என்ற அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது 4வது அம்சம். 5வதாக, ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிற போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை முடித்து வைப்பதற்குண்டான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கிற போதே சமூகத்தில் ஒரு பொதுவான பிரயோகம் இருக்கிறது. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். இருக்குதா இல்லையா? ஒரு மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன்னு கேட்டால் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி, அதாவது நல்லதை அல்ல, அவரிடம் அவர் உண்மையிலே கெட்ட பண்பு இருந்தால் அந்த கெட்டதையெல்லாம் மறைத்து விட்டு, இவர் எப்படிப்பட்ட வல்லவர் தெரியுமா, புனிதர் தெரியுமா, ஒழுக்க சீலர் தெரியுமா, ஒன்றுமே இருக்காது. கொள்கை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, மார்க்கம் இருக்காது. ஆனால் எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட வேண்டுமே என்ற ஒரு நப்பாசையில் அந்த ஆணிடமோ பெண்ணிடமோ இல்லாத பண்புகளை கூட இட்டுக்கட்டி அதை பெரிதாக்கி அந்த வீட்டுக்கு தகவல் சொல்லி போலியான செய்திகளை வைத்து மனமுடித்து கொடுக்கிறார்கள். அது பிறகு விவாகரத்தில் முடிவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வருகிறாள். அவள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை 2 நபர்கள் திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள். ஒருவர் ஜஹன் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவர், அடுத்தது முஆவியா அவர்கள். இந்த இருவரில் யாருடைய திருமண பேச்சை நான் ஏற்றுக்கொள்வது? வழிகாட்டுங்கள், ஆலோசனை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா அபூஜகுமை பொறுத்த வரைக்கும் ஃபலா யலவு அசாவு, அவர் கைத்தடியை எடுத்தாண்டு வைங்க, கீழே வைக்க மாட்டார். அப்படின்னா என்ன? அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், கொஞ்சம் அப்படி இப்படி அவர் கடினமாக நடந்து கொள்வார். அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகிற போது அவரிடம் பெரிதாக காசு பணம் இல்லை, அவரிடம் பெரிதாக காசு பணம் இல்லை. நீ இந்த 2 பேரையும் விட்டுவிட்டு உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளேன் என்று அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுகிறார்கள். அந்த பெண்மணி அறிவிக்கிறார்கள், பிற்பட்ட காலத்தில் அவரை நான் திருமணம் செய்து வாழ்ந்தேன். ஃபஜஅலல்லாஹு ஃபீ ذلك خيرا, அந்த திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் ஹைரை அமைத்து வைத்தான். அப்ப இந்த செய்தியில் நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு மணமகளை குறித்து, ஒரு மணமகனை குறித்து ஒரு திருமண பேச்சுவார்த்தையின் போது யாராவது விசாரித்தால் அவனிடம் எந்த பண்புகள் உள்ளனவோ உள்ளதை உள்ளபடி நாங்கள் சொல்லிவிட வேண்டும். இது புறத்தில் அமையாது. தவறு இருந்தால் இவர் இப்படிப்பட்ட தவறுள்ளவர், குறைகள் இருந்தால் இப்படிப்பட்ட குறைகள் உள்ளவர், இதை தெளிவுபடுத்தித்தான் அந்த திருமண பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். இல்லாத போது அந்த வாழ்க்கை விவாகரத்தில் சென்று முடிவதற்கு நாமே ஒரு காரணமாக அமைந்து விடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 5வதாக, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண சட்டங்களில் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு அன்சாரி தோழர், ஒரு நபி தோழர்
முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, அந்த பெண்ணை நீ சென்று பார்த்தாயா? யாரை உனக்கு திருமணம் பேசியிருக்கிறாயோ அந்த பெண்ணை நீ சென்று நேரடியாக பார்த்தாயா? அந்த தோழர் சொல்கிறார், இல்லை அல்லாஹ்வின் தூதரை, நான் பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுகிறார்கள், நீ நேரடியாக சென்று அந்த பெண்ணை பாரு. ஏனென்றால் அந்த நேரடி பார்வையானது உங்கள் இருவருக்கிடையில அன்பை அது அதிகரிக்க ஏதுவான ஒரு காரணியாக அமையும். நேரடியாக பார்க்கிற நேரம் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பை அது ஏற்படுத்தலாம், ஒரு அன்பை மேலதிகமாக அது உண்டாக்கலாம். இன்னைக்கு சிலர் என்ன செய்கிறாங்க, மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பார், இங்கே உம்மாவும் தாத்தாவும் தங்கச்சியும் உறவினர்களும் போய் அந்த பிள்ளையை பார்த்து விட்டு வந்து எல்லாம் ஓகே, நல்லா பசுந்தாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க என்று சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். இவர் ஃப்ளைட் ஏறி இலங்கைக்கு வந்து கல்யாண மேடையில் வைத்து பெண்ணை பார்த்தால் திக்குமுக்காடி போய்விடுவார். இந்த பெண்ணையா இப்படி வர்ணித்தார்கள், இவரையா இப்படி எல்லாம் ஆகா ஓஹோ என்றார்கள். அப்போ முதல் சந்திப்பே முற்றிலும் கோணல் என்கிற அடிப்படையில் அமைந்துவிட வாய்ப்புகள் உள்ளனவா இல்லையா? எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுகிறார்கள், நீ திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால், நீ ஒரு பெண்ணையோ ஆணையோ மணமுடிக்க விரும்பினால் இருவரும் ஒருவரை ஒருவர் திருமணத்திற்கு முன்னால் நேரடியாக பார்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் இருவருடைய வாழ்க்கையில் அன்பை பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்கிறார்கள். ஆறாவதாக, ஒரு திருமண பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டால் அந்த திருமணத்தில் பெண்ணினுடைய சம்மதம் பெறப்பட வேண்டும். விதவை பெண்ணாக இருந்தாலும் கன்னி பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்களிடம் திருமணத்திற்கான சம்மதம் பெறப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கன்னி பெண் வெட்கப்படுவாளே அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணினுடைய அமைதிதான், மௌனம்தான் சம்மதத்தின் அறிகுறி என்றார்கள். விருப்பம் இல்லை என்றால், நான் இன்னும் படிக்கணும், நான் கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும், நான் டிப்ளமா செஞ்சு கொண்டு இருக்கிறேன், ஏதோ சாட்டுப்போக்கை சொல்லி திருமணத்தில் இருந்து எஸ்கேப் ஆகுவதற்குண்டான பதிலை அந்த பெண் சொல்லுவாள். சம்மதம் என்றால் மௌனியாக இருப்பாள். அப்போ இதை ஒரு அளவுகோலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மா விரும்புகிறார், வாப்பா விரும்புகிறார், குடும்ப அங்கத்தவர்கள் விரும்புகிறார்கள், நான் கீறின கோட்டை என்ற புள்ள தாண்டவே மாட்டா என்ற போலி டயலாக்குகளை எல்லாம் வைத்து உங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குட்டிச்சுவராக்கி விடாதீர்கள். முழுமையான சம்மதம் பெறப்பட்டுத்தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏழாவதாக, இஸ்லாமிய திருமணத்தில் வரக்கூடிய அம்சம், திருமண பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, சம்மதம் பெறப்பட்டு விட்டது, அடுத்தது திருமணம் என்றால் அதிலே பேசப்பட வேண்டிய விடயம் மஹர், மனக்கொடை சம்பந்தப்பட்டது. 4வது அத்தியாயம் 4வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வாத்து நிசா சதுகாத்தின் நிலா, ஆண்களே நீங்கள் மணமுடிக்க போகிற உங்கள் பெண்களுக்கு மனைவியருக்கான மனக்கொடையை மகரை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 4வது அத்தியாயம் 20வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வாத்தைத்தும் இதா உன்ன கிந்தாரா, ஒரு பெரும் குவியலையே அவர்கள் மகராக கேட்டாலும் அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஃபலா தௌகுது மின்ஹு ஷையா, அந்த கொடுத்த மகரில் இருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் எடுத்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவ திருமணத்தில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்குரியது? ஆணுக்கு உரியது. கல்யாண பேச்சுவார்த்தை என்று வந்தாலே A to Z எல்லா செலவீனங்களும் யார் பக்கத்தில் நடக்க வேண்டும்? மாப்பிள்ளை பக்கத்தில் நடக்க வேண்டும், மணமகன் தரப்பிலிருந்து நடக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற திருமண நடைமுறையில் பெண் வீட்டுக்கு ₹1 செலவு கூட இல்லை. அவன் ராணி மாதிரி உடுத்தி கொண்டு வந்து ராணி மாதிரி வாழ்க்கைப்பட வேண்டிய ஒரே கடமையை தவிர அவளுக்கு என்ன இல்லை? உடுப்பு வாங்கணும், நகை வாங்கணும், வீடு வாங்கணும், அழகு வாங்கணும், வாகனம் வாங்கணும், மாப்பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்கணும். எந்த கடமையையும் இஸ்லாம் பெண் தரப்பின் மீது விதிக்கவில்லை.
ஆண் தான் பெண்ணுக்கு மகராக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும், அதுவும் அந்த பெண் கேட்கிற தொகையை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல சூரா கஸஸினுடைய 27வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு ஒரு குத்து விடுகிறார்கள், செத்து போறானா இல்லையா, அந்த கொலைக்கு பின்னால் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள், மதியனுக்கு. அங்கு போனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்ணினுடைய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, என்ற 2 பெண்களில் ஒருவரை உங்களுக்கு நான் மணமுடித்து தர விரும்புகிறேன், ஆனால் அந்த பெண்ணை மணமுடிப்பதற்காக நீங்கள் 8 ஆண்டு காலம் என்னிடம் கூலி தொழிலாளியாய் உழைக்க வேண்டும், நீங்கள் விரும்பினால் 10 வருடங்கள் பூர்த்தி செய்யலாம். எப்படி கண்டிஷன்? ஒரு மகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கம் சொல்லுகிற அடிப்படை அந்த தந்தை என்ன நிபந்தனை போடுறாரு? 8 வருஷம் எனக்கிட்ட உழை, அல்லது விரும்பினா 10 வருஷம் உழை, காலம் முடிந்து விட்டால் உன் மனைவியை கூட்டிக் கொண்டு போகலாம். 8 ஆண்டு காலம் 10 வருஷத்தை ஒரு மாசத்துக்கு ஆக குறைஞ்ச செலரியா ஒரு 20,000 என்ற கணக்கில் பார்த்தா கூட 10 வருஷத்துக்கு எத்தனை ஆகுது? 24 லட்சத்தை தாண்டுது. ஒரு 20,000 செலரி என்று பார்த்தால் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த மகள் தொகை எவ்வளவா போகுது? 24 லட்சம். சாதாரண ஒரு 20,000த்துக்கு ஒரு 30,000 50,000 என்று இன்றைய செலரியை வச்சு பார்த்தா 1 கோடியை நெருங்கிடும் மகள் தொகை. அந்த அளவுக்கு ஒரு தொகையை கொடுத்துத்தான் அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிற போது, முஸ்லிம் சமுதாயத்தின் இன்றைய பரிதாப நிலை என்ன? பெண்ணுக்கு கொடுக்க கடமைப்பட்ட ஆண்கள் இன்று சீதனம், வரதட்சணை, கைக்கூலி என்ற பெயர்களை வைத்துக்கொண்டு பெண்களிடம் இருந்து சுரண்டுகிறார்களா இல்லையா? வளவு கேட்கிறான், வீடு கேட்கிறான், வெட்கமில்லாமல் நகை நட்டு கேட்கிறான், எனக்கு தொழில் இல்லை, தொழில் பெற்று தாருங்கள் என்கிறான், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விசா பெற்று தாருங்கள் என்கிறான். எவ்வளவு கேவலமான ஒரு கோரிக்கையை இந்த முதுகெலும் பெற்ற ஆண் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் தங்களுடைய வருங்கால துணைவியர்களிடம் அவர்கள் பிச்சையாய் கேட்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இலங்கையில் பிரமத அந்நிய சமுதாயத்தில் கூட இல்லாத அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த சீதன சீர்கேடுகள் ஏற்படுத்திய பாதிப்புகளை இன்று வரைக்கும் பார்க்கிறோமே. இதில் எந்த ஊரும் விதிவிலக்கு இல்லை. ஊருக்கு ஊர் கேட்கிற சீதனத்தில் வேண்டுமானால் வித்தியாசங்கள் ஏற்படலாமே தவிர சீதன கலாச்சாரம் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எத்தனை பேர் மனம் முடித்து மாமி வீட்டிலே குந்திக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன சொல்லி காட்டுகிறான்? சூரா தலாக்கினுடைய 6வது வசனத்திலே சொல்கிறான், அஸ்கினு குன்ன மின் ஐசு சகந்தும் மின் உஜுதிக்கும். விவாகரத்து சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிற போது, உங்கள் மனைவியை நீங்கள் தலாக்கு செய்துவிட்டால் நீங்கள் எந்த இடத்தில் வசிக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே உங்கள் மனைவியரையும் வசிக்க செய்யுங்கள், குடியமர்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண்ணுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. அப்ப எங்கு வாழ வேண்டும்? கணவனுடைய வீட்டில் தான் ஒரு மனைவி வாழ வேண்டும். மனைவிக்கான வீட்டு வசதிகளை சொந்த வீடோ வாடகை வீடோ ஒரு ஆண் தான் கொடுக்க வேண்டும். அந்த நடைமுறை இன்று எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? மார்க்கத்திற்கு முரணாக பெண் தரப்பு வீடுகளில் நாங்கள் குந்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் தருகிற சீதன வீட்டிலே நாம் வாழுகிறோம் என்றால் இது நிரந்தரமான நரகத்திலே எங்களை தள்ளக்கூடிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் சிந்திப்பது கிடையாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நிசாவினுடைய 13-14வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொத்து பங்கீட்டை பற்றி சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிற சட்டத்தை பாருங்கள். வமை அசில்லாக வரசூலகு, யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்து வயத்தத உதூதகு, இஸ்லாத்தினுடைய வரையறைகளை தாண்டி நடக்கிறார்களோ, யுதுகில் உனாரா, அவர்களை நரகத்தில் நாங்கள் நுழைவிப்போம், ஹாலிதன் ஃபீஹா, அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள்.
நிரந்தரமான நரகம். ஷிர்க்கு செய்தால் நிரந்தர நரகம், வட்டியோடு தொடர்பானால் நிரந்தர நரகம், தற்கொலை செய்து கொண்டால் நிரந்தரமான நரகம். நான்காவதாக குர்ஆன் சொல்லுகிறது, மார்க்கம் சொன்ன வரையறைகளுக்கு அப்பால் சென்று உங்கள் சொத்துக்களை நீங்கள் பிரித்து கொண்டால் நிரந்தர நரகம் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. அவ சீதனம் எடுத்து வாழுகிற சகோதரர்கள் எதை சிந்திக்க வேண்டும்? மார்க்க அடிப்படையில் அந்த சொத்து உங்களுக்கு கிடைத்ததா? அந்த பிள்ளையின் பெற்றோர்களின் மரணத்திற்கு பின்னால் உரிய விதத்தில் கிடைத்ததா? இல்லை என்றால் திருமணம் என்ற ஒரே உறவை வைத்து அந்த சொத்து உங்களுக்கு வழங்கப்பட்டதா? உறவுதான், திருமணம்தான் காரணம் என்றால் அது சீதனம், குர்ஆனுக்கு மாற்றமான சொத்து பங்கீடு, அது மறுமை உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளும் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். இது நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மகர் தீர்மானிக்கப்பட்டதற்கு பின்னால் இஸ்லாமிய திருமணம் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு அடிப்படைத்தான் அக்து இடம்பெற வேண்டும், ஈஜாப் கபூல் இடம்பெற வேண்டும். அக்து என்றால் என்ன? ஒரு பெண்ணினுடைய வழி பொறுப்பாளர் அல்லது ஒரு ஆண் பாதுகாவலர் அந்த பெண்ணை குறித்த மணமகனுக்கு முன்னால் வைத்து ஒரு ஒப்பந்தம் எடுப்பார். இந்த என்னுடைய மகளை இத்தனை மகருக்கு அல்லது இவ்வளவு பெருமதியான சொத்தை மகராக வைத்து உங்களுக்கு நான் மணமுடித்து தருகிறேன், நீங்கள் அதற்கு சம்மதமா என்று கேட்பார். அதற்கு அந்த ஆண் மணமகன் நான் அதற்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த வார்த்தை பரிமாற்றங்களுக்கு பெயர்தான் ஈஜாப் கபூல், இதற்கு பெயர்தான் அக்து ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எந்த பாஷையில் நடக்க வேண்டும்? தெரிந்த பாஷையில் நடக்க வேண்டும். தமிழ் தெரிந்தால் தமிழில் நடக்க வேண்டும், சிங்களம் தெரிந்தால் சிங்களத்தில் நடக்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமோ அந்தந்த மொழிகளில் தான் இந்த ஈஜாப் கபூல் அக்து இடம்பெற வேண்டும். ஆனால் இன்று சமுதாயத்தில் என்ன நடக்கிறது? மணமகனை வைத்துக்கொண்டு அக்து செய்வதற்கு என்று நிறைய குப்பைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மார்க்க அடிப்படையில் அக்து நடைபெறுவதற்கு யார் தேவை? மாப்பிள்ளை தேவை, வழி தேவை, 2 சாட்சி தேவை. இந்த 4 பேர் இருந்தால் இஸ்லாமிய திருமண ஒப்பந்தம் செல்லுபடியாகும். ஆனால் இன்றைய அக்துகளுடைய நிலைமை என்ன? மௌலவி தேவை, லெப்ப தேவை, அவர் வருவார், முஅத்தின் தேவை, அரபுல ஏதாவது துவாவை சொல்லுவார், அந்த வார்த்தையையே இவர் திருப்பி சொல்ல வேண்டும். அதற்கு பின்னால் கூட்டு துவா கேட்கப்படும், அதற்கு பின்னால் மார்க்க உரைகள் நிகழ்த்தப்படும். இத்தனை விடயங்கள் அந்த அக்திலே நடைபெறுகிறது. இது எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறதா? அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஏதாவது ஒன்றை செய்தார்களா என்றால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிலர் அக்து செய்கிறார்கள். அந்த அக்து ஒப்பந்தமே எப்படி இருக்கும் என்றால் ஒரு கல்யாண சாப்பாட்டை போன்று இருக்கும். கல்யாணத்தில் சாப்பாடு கொடுப்பது என்பது அது தனியாக நாங்கள் பார்ப்போம். ஆனால் இன்று என்ன நிலைமை என்றால் பல ஊர்களில் நிகா ஒப்பந்தம், அக்து ஒப்பந்தம் பள்ளியில் நடைபெறும். அதற்கு ஒரு 200 பேரை அழைத்திருப்பார்கள். அதற்கு ஒரு இன்விடேஷனை கூப்பிட்டு அடித்து பங்கிட்டு இன்னைக்கு நிகா நடக்குது பள்ளியில், எல்லோரும் வாங்க, அங்கே கல்கண்டு வேண்டுமா, பேரித்தம்பழம் வேண்டுமா, குளிர்பானம் வேண்டுமா, சோட்டிஸ்ட் வேண்டுமா, கேக் வேண்டுமா, அப்படியே சாப்பாட்டு பரிமாற்றம் நடக்கும். இப்படி ஒரு வீண் செலவை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்ததா? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் நடத்திய எந்த திருமணத்திலாவது இந்த ஒப்பந்தத்தை இப்படி பெரிதாக நடத்தினார்களா? அல்ல நபித்தோழர்களுடைய ஒருவருடைய ஒப்பந்தத்திலாவது அல்லாஹ்வின் தூதர் இப்படியான ஒரு உணவு பரிமாற்றத்தை வழங்கியதாக ஒரு சின்ன அடிக்குறிப்பாவது இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப இல்லாத ஒன்றை எப்படி இந்த சமுதாயம் சேர்த்து கொண்டது? எப்படி பள்ளி வாயிலுக்குள்ளே இந்த குப்பைகளை எல்லாம் அரங்கேற்றுகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அக்து என்பது இவ்வளவுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, ஒரு திருமணத்திலே வழி இல்லாமல் திருமணம் இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு பெண் தனிமையாக இருந்து திருமணம் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி வலியின், வழி இல்லாமல் திருமணம் இல்லை.
பொறுப்பாளி இல்லாமல் திருமணம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கட்டாயம் ஒரு பெண்ணின் பாதுகாப்பிற்கு ஒரு வழியை வைத்துத்தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே மார்க்கம் சொன்ன இந்த அளவுகோல்களை பின்பற்றி நம்முடைய திருமணங்களை நடாத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நன்றருள் புரிவானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண நடைமுறைகளில் அடுத்த மிக முக்கியமான ஒரு நடைமுறை தான் வலீமா விருந்து என்று சொல்லக்கூடிய நடைமுறை. ஒரு திருமணம் ஒப்பந்தம் நடந்துவிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அதற்கு பின்னால் தாராளமாக அவர்கள் தங்களுடைய நடத்தைகளை அமைத்து கொள்ள முடியும். ஆனால் அந்த திருமண ஒப்பந்தத்திற்கு பின்னால் இஸ்லாம் ஒரு விருந்தை எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவரை கண்டுவிட்டு கேட்கிறார், என்னப்பா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, உன்னுடைய உடம்பில் ஆடையில் எல்லாம் ஒரு மாற்றம் தெரிகிறதே, ஒரு வித்தியாசமான கலை இருக்கிறதே என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பேரித்தம் பழத்தினுடைய விதையின் அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு அன்சாரி பெண்ணை மணந்து கொண்டேன் என்கிறார்கள். அப்படி என்றால் திருமண ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, மகர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கல்யாணமே முடிந்திருக்கிறது. அது யாருக்கு அறிவிக்கப்படவில்லை? அன்று இருந்த நபிகள் நாயகத்துக்கே அறிவிக்கப்படவில்லை. அன்று இருந்த மிகப்பெரிய ஆலிம்சாவாகிய அல்லாஹ்வின் தூதருக்கே அறிவிக்கப்படவில்லை. லெப்ப தேவையில்லை, ஹசரத்து தேவையில்லை கல்யாணத்திற்கு. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி ஆதாரம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? அவுலிம் வலவ் பிஷாத், அப்படியா, திருமணத்தை முடித்து விட்டாயா? அப்படி என்றால் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா உணவை கொடுத்து விடு, விருந்தை கொடுத்து விடு என்றார்கள். அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் வலிமா என்கிற ஒரு மனவிருந்து இருக்கிறது. அந்த விருந்தை கொடுக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் யாருக்கு கட்டளையிட்டார்கள்? மணமகனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து சொன்னார்கள், நீ விருந்து கொடு என்றார்கள். அப்ப இஸ்லாமிய திருமணத்தில் வலிமா என்ற ஒரு விருந்து தான் இருக்கிறது. அந்த விருந்தை யார் கொடுப்பது கடமை என்றால் மாப்பிள்ளை தரப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்கள் முடித்தார்கள். அந்த 11 திருமணங்களில் எந்த திருமணத்திலாவது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மனைவியின் தரப்பிலே இருந்து ஒரு விருந்தை பெற்றார்கள். அபூபக்கர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து கொடுத்த போது பெண் வீட்டு சார்பில் விருந்து கொடுத்தார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மணமுடித்து கொடுத்த போது பெண் வீட்டு தரப்பில் விருந்து கொடுத்தார்கள் என்ற ஒரு குறிப்பையாவது நாம் பார்க்க முடிகிறதா என்றால் முடியவில்லை. 11 திருமணங்களில் ஒரு திருமணத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் பெண் வீட்டிலே இருந்து எந்த விருந்துபசாரங்களையும் எடுக்கவில்லை, கொடுக்கப்படவில்லை என்ற குறிப்பை தான் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, சஹாபாக்களாவது தன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்களா என்றால் எந்த ஒரு குறிப்பும் இல்லை. நபித்தோழர்கள் பெண் தரப்பிலே இருந்து விருந்து கொடுத்தார்கள் என்பதற்கு மார்க்கத்தில் இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் வலிமா கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களுக்கு வலிமா கொடுக்குமாறு உத்தரவிட்டார்கள். ஆனால் இதுதான் இஸ்லாமிய திருமணம். ஒரே ஒரு விருந்துதான், வலிமா என்ற விருந்துதான், மாப்பிள்ளை கொடுக்கிற விருந்து மட்டும்தான். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனை விருந்துபசாரங்கள் மார்க்கத்தின் பெயரால். இன்று திருமண பேச்சுவார்த்தை நடக்கிற போதே மரவையை சுமந்து கொண்டு போவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பல ஊர்களில் மரபு ஃபுல்லாக என்ன இருக்கும்? எப்பல் வேண்டுமா, தோடம்பழம் வேண்டுமா, சாக்லேட் கேக் வேண்டுமா, என்னென்ன ஃபுட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்க வேண்டுமோ எல்லா பல வகைகளையும் அடுக்கி வைத்து கொண்டு ஒரு மரவையை ஏந்தி கொண்டு செல்கிறார்களே, மரவை விருந்துபசாரம். இது மார்க்கம் சொல்லுகிறதா? அல்லாஹ்வின் தூதர் இப்படி ஒரு நடைமுறையை எங்களுக்கு காட்டி தந்தார்களா? அது முடிந்த பிறகு அக்து ஒப்பந்தத்தில் அங்கு வேறு ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறது.
அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் அதற்கும் ஆதாரம் இல்லை. அதற்கு பின்னால் நாளை திருமணம் என்றால் இன்று இரவு மருதோண்டி சாப்பாடு என்று ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுகிறதா இல்லையா? பெண்ணை அப்படியே அலங்கரித்து வைத்துக்கொண்டு போகிற பெண்கள் எல்லாம் மருதோண்டி வைத்து விட்டு அன்றே இரவை ஒரு மிகப்பெரிய சாப்பாடாக கொடுக்கிறார்களே, அதற்கு திருமணத்தை போன்று அழைக்கப்படுகிறார்களே உற்றார் உறவினர்கள். இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா? அடுத்தது கல்யாணத்தில் அறுக்கப்படுகிற மாட்டினுடைய குடலை கொடுத்து குடல் சாப்பாடு என்று ஒரு சாப்பாட்டை கொடுக்கிற நடைமுறை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதே. அது முடிந்து கல்யாணம் முடிந்து விட்டால் வலிமாவுக்கு முன்னோ வலிமாவுக்கு பின்னோ ஹோம் கமிங் என்ற பெயரிலே பெண் வீட்டு சாப்பாடு என்று ஒரு விருந்தையும் வைக்கிறார்கள். எத்தனை சாப்பாடு! மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால், தன்னை தூய இஸ்லாத்தில் வாழுகிற ஒரு குர்ஆன் சுன்னா கொள்கைவாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு முஸ்லீம், ஒரு கொள்கைவாதி, ஒரு வஹியை பின்பற்றுவதாக மாறுதட்டி கொள்ளுகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதருடைய திருமண நடைமுறை அப்பழுக்கற்றதாய் திறந்த புத்தகமாய் கண்முன்னால் விருந்து கிடக்கிறதப்பா. அது ஒரே ஒரு விருந்து என்ற வலிமா விருந்து என்ற அடையாளத்தோடு மட்டும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கொடுக்கிற திருமண விருந்துகள் இத்தனை விருந்து பிரசாரங்கள். அதில் சிலது பிதுஆக்கள், சிலது அந்நிய கலாச்சாரங்கள், சிலது ஊர் வளமைகள். இந்த மூன்றும் இஸ்லாம் காட்டாதவைகள். அப்போ மார்க்கம் சொல்லாத இந்த விருந்து பிரசாரங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய அதிர்வுகள் என்ன? திருமணம் என்றால் ஒரு சுமையாக இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. திருமணம் என்றால் அதற்கு பல லட்சங்கள் தேவை. திருமணம் என்றால் அதற்கு ஓல் பிடிக்க வேண்டும், அதையும் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் திருமணம் என்பது மிக சிம்பிளாக எளிமையாக நடந்தது. பெரும் பெரும் ஆயிரக்கணக்கான திர்ஹங்கள் தீனார்கள் அதற்கு செலவழிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய திருமண நடைமுறைகள் என்ன? பள்ளிவாசலிலே மஸ்ஜிதுக்குள்ளே சுன்னாவின் அடிப்படையில் திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மணமகன் தன்னுடைய மனவிருந்தை வலிமாவை எங்கே கொண்டு போய் கொடுக்கிறான்? ஆட்டமும் பாட்டும் கூத்தும் கும்மாளமும் நடக்கக்கூடிய ஊரிலே பிரசித்தி பெற்ற விபச்சார விடுதிகள், 5 ஸ்டார் ஹோட்டல்கள் என்று அறிமுகமான அந்த விபச்சார விடுதிகளில், சைத்தானிய அந்த ஸ்தாபனங்களில், அந்த கட்டடங்களில் சென்று தன்னுடைய வலிமாவுக்கான விருந்துபசாரத்தை கொடுக்கிறான் என்றால் முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே இந்த விருந்து இஸ்லாத்தில் ஒன்று மட்டும்தான், அது வலிமா ஒன்றுதான் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு அம்சத்தை சொல்லி என்னுடைய குதுபாவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்பொழுது எதையெல்லாம் உங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்க நிலைப்பாடுகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்தினேனோ இந்த அம்சங்களை தாண்டி இஸ்லாமிய திருமணத்தில் எதுவுமே இல்லை. இந்த அம்சங்களோடு நிறுத்தி கொண்டால் திருமணம் நிறைவேறிவிட்டது. அதற்கு மாற்றமாக இந்த மார்க்கத்தில் இல்லாமல் வலிமாவை தாண்டி என்னென்ன விருந்துகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதோ, மார்க்கம் சொல்லாத என்னென்ன பிதுஆக்கள் எல்லாம் திருமணத்தில் அரங்கேற்றப்படுகிறதோ, அது பாடல், ஆட்டம், பாட்டம், அது புகைப்படம் பிடித்தல். இன்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பெண்களை அலங்கரித்து இஸ்தாதிலே வைத்து ஷோ காட்டுகிற ஒரு கலாச்சாரம். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் உம்மு சுலைம் என்ற பெண்மணி மனைவிமார்களை, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, இன்னும் உண்டான சஃபியா நாயியை அலங்கரித்து அனுப்பினார்கள் என்ற குறிப்பு வருகிறது. யாரை பார்ப்பதற்காக? மணமகனை பார்ப்பதற்காக. இன்று மணமகனை பார்ப்பதற்காக அல்ல பெண் அலங்கரிக்கப்படுவது, ஊர் உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்தாதிலே வைத்து அலங்கரிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பார்த்துவிட்டு செல்லுகிற ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இந்த சமுதாயத்திலே வேரூண்டி வருவதை பார்க்கிறோம். இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான என்னென்ன அம்சங்கள் எல்லாம் ஒரு திருமணத்தில் நடக்குமோ அத்தகைய திருமணங்கள் பகிஷ்கரிக்கப்பட வேண்டும். அத்தகைய திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும்.
திருமறை குர்ஆனில் சூரத்துன் நிசாவிலே 140வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வக்கது நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்திலே அல்லாஹ் தஆலா அருள் இருக்கிறான், அன்னிதா சமீத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிகா வ யுஸ்தஹ்ஸு பிகா, அல்லாஹ்வுடைய திருவேத வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி செய்யப்படக்கூடிய சபைகளை நீங்கள் கண்டால் ஃபலா தகூது மாவும், அந்த மனிதர்களோடு ஒன்றாக அந்த சபையிலே அமர்ந்து விடாதீர்கள். ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரி, வேறு பேச்சுகளுக்கு மாறும் வரைக்கும் நீங்கள் அமராதீர்கள். இன்னக்கும் இதன் மிஸ்லவும், அதை தாண்டி அவர்களோடு அந்த சபையில் நீங்கள் அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்ற குற்றவாளிகள் தான். இன்னல்லாஹ ஜாமியுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபி ஜஹன்னம ஜமியா, இத்தகைய இரட்டை வேடம் போடுகிற நயவஞ்சகர்களையும் இறை மறுப்பாளர்களையும் நரக நெருப்பிலே அல்லாஹ் ஒன்றாக சேர்ப்பான் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வகி வாழ்க்கை நடைமுறைகள் குர்ஆனுடைய போதனைகளுக்கு மாற்றமாக நடக்கின்ற எந்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், அவை நிராகரிக்கப்பட வேண்டும். அந்த சபைகளுக்கு எங்களை அழைக்காதீர்கள் என்ற பிரச்சாரம் ஓங்கி முழங்கப்பட வேண்டும். தூய்மையான குர்ஆன் சுன்னா சொல்லுகிற திருமண நடைமுறைகள் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பள்ளி வாயில்களில் மார்க்கத்திற்கு முரணாக நடத்தப்படுகின்ற திருமணங்களுக்கு இடம் கொடுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சபிக்கிறான். யார் அந்த மனிதன்? எவனெல்லாம் பிதுஅத்து செய்கிறானோ, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறானோ, அந்த பிதுஅத்துவாதிக்கு எவன் புகலிடம் கொடுக்கிறானோ, புகலிடம் கொடுக்கின்றவனை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். தெளிவாக தெரிகிறது இது மார்க்கத்தில் இல்லாத பிதுஆ என்று. அப்படிப்பட்ட பிதுஅத்திற்கு நீங்கள் புகலிடம் கொடுத்தால் நீங்கள் அல்லாஹ்வின் சாபத்தை பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். எனவே மார்க்கத்தை சரியாக புரிந்து, மார்க்கத்தை சரியாக அறிந்து, சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை தெளிவாக வேறு பிரித்து அறிந்து குர்ஆன் சுன்னா சொல்லுகிற சத்திய பாதையில் இறுதி மூச்சு வரைக்கும் பயணித்து நிலைத்து நின்று அதிலே மரணிக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.